சார், தமிழக ஆளுநர் நேத்து காந்தி ஜெயந்தி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஜாதி பிரிவினை இன்னும் அதிகமா இருக்கு, நிறைய நாங்கள் பார்க்குறோம் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்ததன் நோக்கமே பிரிவினையை உண்டாக்குவதற்காகத்தான். பிரிவினை இல்லை என்ற இயக்கத்தில் தான் இப்படி தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் மைக்கு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அவரும் பாஜகவினுடைய அறிவிக்கப்படாத ஒரு பாரதிய ஜனதாவுடைய தமிழ்நாட்டின் தலைவர். அவர் அப்படித்தான் பேசுவார். அவரிடம் நல்ல சொற்களை எதிர்பார்க்க முடியாது. அரசுக்கு பாராட்டுகளை அவர் மூலமாக கிடைக்காது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். மக்களுடைய பாராட்டை நோக்கி செல்லுகின்ற ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே இது போன்ற கூற்றுகளுக்கு 2026ஆம் ஆண்டு மக்கள் தெளிவாக பதில் சொல்லி 2வது முறையாக முதலமைச்சரை மாண்புமிகு தமிழக முதல்வரை அரியணையில் அமர்த்துவார்கள். இதை குறித்து நிறைய 27ஆம் தேதி இரவிலிருந்து பல விமர்சனங்கள், பல விளக்கங்கள் அரசின் சார்பிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் பல விளக்கங்கள், உண்மை நிலவரங்களை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். மேலும் மேலும் இது குறித்த கேள்விகள் பதில்கள் என்று தொடராமல் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், இதுபோன்ற உயிரிழப்புகள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முழு கவனத்தோடு ஒவ்வொரு அடியையும் நிதானமாக அளந்து எந்த பாதிப்பும் யாருக்கும் வராமல் இருப்பதற்கு எடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் முதலமைச்சருடைய செயல்பாடு மனிதாபிமானத்திற்கு உட்பட்டது என்று அனைத்து தரப்பினராலும் பாராட்டுதலுக்குள்ளாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போதும், அது சும்மா லென்த்தியாக போனாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.